நம்ம சத்யாவின் குலு குலு ஏசி ஆஃபர். எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல. இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் 6000 மதிப்புள்ள 4 சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க. உங்கள் சத்யா. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று மார்ச் 28ஆம் தேதி தமிழ்நாட்டிலே வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிற மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்றிருக்கிறது. அதிலே சில புகார்கள், ஆங்காங்கே சில புகார்கள், சில சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. அது பற்றியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த தேர்தலில் தங்களுக்காக கேட்ட பானை சின்னம் அது என்ன ஆனது, அது பற்றிய தகவல்களையும், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எந்த இடத்துக்கு வரப்போகிறது, எந்த இடத்தை பிடிக்கப் போகிறது என்பது பற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கிடைத்த ஒரு ரிப்போர்ட், அதன் அடிப்படையில் அவர் நடத்திய சில விசாரணைகள், இந்த 3 விஷயங்களை தான் இன்றைக்கி டிஜிட்டல் திணையிலே நாம் பார்க்க போகிறோம். முதலில் இன்று நடைபெற்ற வேட்பு மனுக்கள் பரிசீலனை, அதை தொடர்ந்து ஏற்பட்ட சர்ச்சைகளில் முக்கியத்துவம் பெற்றிருப்பது என்னவென்றால், கோவை மக்களவை தொகுதியிலே போட்டியிடுகிற தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் வேட்பு மனு, அது பற்றி தான். அவர் அதாவது இந்தியன் நான் வேட்பு மனுவை, அந்த அஃபிடவிட்டை அந்த பிரமாண பத்திரத்தை முத்திரை தாள்களில் தான் தாக்கல் செய்வார்கள். அது நீதித்துறை அல்லாத பயன்பாடுகளுக்கான முத்திரைத்தாள் என்றும் நீதித்துறை பயன்பாட்டுக்கான முத்திரைத்தாள் என்றும் அதிலே 2 வகைகள் இருக்கின்றன. இன்று அண்ணாமலை தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்தது நீதிமன்ற பயன்பாட்டுக்காக இருக்கின்ற முத்திரைத்தாளிலே, அதை இந்தியன் கோர்ட் ஃபீ அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த வகையான முத்திரைத்தாளில் தான் அவருடைய வேட்பு மனுவை இன்று தாக்கல் செய்திருக்கிறார். இது குறித்து தேர்தல் அலுவலரிடம் அதிமுக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் அங்கேயே இன்று புகார் அளித்துள்ளார்கள். அண்ணாமலையோட வேட்பு மனுவை ஏற்கக்கூடாது என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு அண்ணாமலையின் வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர் கிராந்திகுமார் அவர் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் திமுகவின் மாநிலங்களவை எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் அவர் ஒரு முக்கியமான கருத்தை இன்றைக்கி வெளியிட்டிருக்காரு. அதாவது, எல்லாரையும் யூபிஎஸ்சி எழுத சொல்கிற ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலைக்கு 2 வகையான முத்திரைத்தாள்கள் இருப்பது தெரியாதா? வேட்புமனு தாக்கல் செய்யும் போது நீதித்துறை அல்லாத நான் ஜுடிஷியல் அதற்கான முத்திரைத்தாளைத்தான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அண்ணாமலைக்கு தெரியாதா என்று ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அண்ணாமலை இந்தியன் கோர்ட் ஃபீ, அதாவது நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படும் முத்திரைத்தாளைத்தான் பயன்படுத்தி வேட்புமனு தாக்கல் செய்தாரா என்று நாம் கோவை மாவட்ட தேர்தல் அந்த அலுவலக வட்டாரத்தை விசாரித்த போது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாகவே வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது ரொம்ப உன்னிப்பாக சிறப்பு கவனம் எடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்து தான் செய்வார்கள். இதிலே ஒவ்வொருவரும் 1 அல்லது 2 அல்லது 3 வேட்புமனுக்கள் வரைக்கும் தாக்கல் செய்யலாம். ஒரே நபர் தன் பெயரில் 3 வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். அதன்படி அண்ணாமலை கோர்ட் ஃபீ, அந்த நீதித்துறை பயன்பாட்டுக்கான முத்திரைத்தாளில் ஒரு மனுவையும் மீதி 2 மனுக்களை நீதித்துறை அல்லாத பயன்பாட்டுக்கான, அதாவது வழக்கமாக இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும்போது பொதுவாக பயன்படுத்த வேண்டிய அந்த முத்திரைத்தாளில் அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அதனால் நீங்கள் வேட்புமனு பரிசீலனை எடுத்துக்கும் போது இதில் இல்லைன்னாலும் அதில் எடுத்துக்கிறதுக்கு வழி இருக்குது. அதனால் அண்ணாமலையோட வேட்புமனு கோர்ட் ஃபீ அதுலேயும் தாக்கல் செஞ்சுருக்காரு, நீதித்துறை பயன்பாடு அல்லாத முத்திரைத்தாளிலையும் தாக்கல் செய்திருக்கிறார். அதனால் அவருடைய வேட்புமனுவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நீதித்துறை அல்லாத முத்திரைத்தாளில் அண்ணாமலை எப்போது வேட்புமனுவை தாக்கல் செய்தார், வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அந்த காலகட்டம் அது முடிவதற்குள் அதை தாக்கல் செய்திருந்தாரா, அல்லது புதிதாக அது அங்கே செருகப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை அதிமுக, நாம் தமிழர், திமுக போன்ற கட்சிகளில் இருந்து எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அண்ணாமலை என்றாலே அது சர்ச்சை தான், பரபரப்பு தான். அவருடைய வேட்பு மனுவும் இன்று பரபரப்புக்குள்ளாகி இருக்கிறது. இறுதி வேட்பாளர்
பட்டியல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த அண்ணாமலை 3 வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தாலும் அதில் நீதித்துறை அல்லாத முத்திரைத்தாளில் எப்போது தாக்கல் செய்தார் என்ற அடுத்த சர்ச்சையை எதிர்க்கட்சியினர் எழுப்பியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதுக்கான பதில் விரைவில் தெரிய வரும். இது ஒன்று. இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுக்கு பானை சின்னத்தை கேட்டு தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பம் செய்தார்கள். தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு எழுதிய அந்த கடிதத்திலே நீங்கள் கடந்த 2 தேர்தல்களாக 1% குறைவான வாக்குகளையே பெற்றுள்ளீர்கள். இதனால் உங்களுக்கு அந்த தேர்தல் சின்னங்கள் சட்டப்படி உங்களுக்கு அந்த நீங்கள் கேட்கிற சின்னத்தை ஒதுக்குவதற்கு வாய்ப்பில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் எழுதிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த 2 வருடங்களாக முறையான ஆடிட், அந்த வரவு செலவு அறிக்கையை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. எங்களுக்கு பானை சின்னத்தை ஒதுக்கியே தீர வேண்டும், எங்களுக்கு அதுக்கெல்லாம் தகுதிகள்லாம் இருக்கின்றன. தேர்தல் ஆணையம் நாங்கள் 1% குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறோம் என்று தவறான தகவலை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நாங்கள் 2014, 19 ஆகிய நாடாளுமன்ற தேர்தல்களில் 1% அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறோம், அதற்கான பேப்பர் எலெக்ஷன் கமிஷன் டாக்குமெண்ட்டே இருக்கு பாருங்க என்று சொன்னவுடன் அந்த விவரங்களை திரும்ப பெற்றுக்கொள்வதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. நீதிமன்றத்தில் மீண்டும் இதை சொன்னதும் நேற்று டெல்லி உயர்நீதிமன்றம் இது குறித்து மாலை 5 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கை, அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு அறிவுறுத்தினார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் சின்னம் இல்லை என்று சொல்லிவிட்டது. இந்த நிலையில் மீண்டும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீடு, பானை சின்னம் வேண்டும் என்று கேட்டு மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பில். ஆனால் இன்று மார்ச் 28ஆம் தேதி அந்த மனு விசாரணைக்கு வரவில்லை. நீதிபதி வரவில்லை என்று ஒரு காரணம் சொல்கிறார்கள். என்ன காரணமோ இன்று அந்த மனு விசாரணைக்கு வரவில்லை. நாளை குட் ஃப்ரைடே, நீதிமன்ற விடுமுறை. மறுநாள் சனிக்கிழமை நீதிமன்ற விடுமுறை. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்ற விடுமுறை. இனிமேல் வரும் திங்கட்கிழமை தான் டெல்லி உயர்நீதிமன்றம் வேலை நாள். அன்றுதான் இந்த மனு விசாரணைக்கு வரும் என்று நீதித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் பானை சின்னத்தை இனி டெல்லி உயர்நீதிமன்றத்திலோ தலைமை தேர்தல் ஆணையத்திலோ சென்று வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இங்கே சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் இருக்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளாலேயே எங்களுக்கு நாளை மறுநாள் சனிக்கிழமை கிடைத்துவிடும் என்றும் சொல்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்பாட்டில் அதாவது கிரவுண்டில் இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்று வேட்புமனு பரிசீலனை நடந்தபோது சிதம்பரம் தொகுதியிலே புதிய ஜனநாயக கட்சி என்ற பெயரிலே வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஒரு வேட்பாளர் பானை சின்னத்தை கேட்டார். ஆனால் அவரது வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அதனால் பானை சின்னத்தை திருமாவளவன் மட்டும்தான் இங்கே கேட்டிருக்கிறார். அதே போல் விழுப்புரத்திலும் பானை சின்னத்தை ரவிக்குமார் அவர்கள் மட்டும்தான் கேட்டிருக்கிறார். எனவே பானை சின்னம் கிடைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. அது நீதிமன்ற விடுமுறைகள் முடிந்து அடுத்த வாரம் திங்கட்கிழமை டெல்லி உயர்நீதிமன்றம் அளிக்க வேண்டும் என்பது கூட இல்லை. எங்களுக்கு நாளை மறுநாளே அது கிடைத்துவிடும். அதனால் எங்கள் ஓவியர்கள் பானை சின்னங்களை விழுப்புரம், சிதம்பரம் 2 தொகுதிகளிலும் ஏற்கனவே வரைய ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் களத்திலிருந்து சொல்லும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள். இங்கே நேற்று தன்னுடைய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலாகட்டும், இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இன்னொரு வேட்பாளரான டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிற விழுப்புரம் நாடாளுமன்றத்திலாகட்டும் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன். அவர் செல்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் பானை சின்னத்துக்கு வாக்களியுங்கள், பானை சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று தான் உறுதியாக அவர் கேட்கிறார். இது பானை அப்டேட். அடுத்ததாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தமிழ்நாடு முழுதும் பிரச்சார சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். இதுவரை 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே அவர் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். இது பற்றி அவரே தெரிவித்திருக்கிறார். ரொம்ப எழுச்சியாக இருக்குது, குறிப்பாக பெண்கள் முகத்தில் எழுச்சியை காண முடிகிறது, ஒரு மகிழ்ச்சியை காண முடிகிறது என்றெல்லாம் பிரச்சார பொதுக்கூட்டத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின்
பேசியிருக்கிறார். அதே நேரம் அவருக்கு சபரீசன் மேற்பார்வையிலே இயங்கி வருகிற அந்த பெண் நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்கள்ட்டேருந்து அப்டேட்டு தொடர்ந்து முதலமைச்சருக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு டெவலப்மெண்ட் என்ன, இன்றைக்கி என்ன டெவலப்மெண்ட்டு, ஒவ்வொரு தேர்தல் ட்ரெண்டு வந்து அவங்க மூலமாக அவருக்கு வந்து தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அதிலே ரொம்ப லேட்டஸ்டாக போன ரிப்போர்ட்டிலே என்ன அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் 10லிருந்து 15 இடங்களுக்குள் 2வது இடத்துக்கு வர ஒரு வாய்ப்பு இருப்பதாக இப்போ உள்ள ட்ரெண்டு சொல்கிறது என்று ஒரு தகவலை முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது முதல் இடத்துக்கும் 2வது இடத்துக்குமான வித்தியாசம் எவ்வளோ வேண்டுமானாலும் இருக்கலாம். வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் 10 லட்சம் வாக்குகளில் ஒரு 6 லட்சம் வாக்கு வாங்கலாம். 2வது இடத்துக்கு வரக்கூடிய வேட்பாளர் ஒரு 5 லட்சம் ஓட்டு, 4 லட்சம் ஓட்டு, 3 லட்சம் ஓட்டு கூட வாங்கலாம். வித்தியாசம் அதிகமாக இருந்தாலும் 2வது இடம் என்பது ஒரு கௌரவமான இடம் தானே. சில தொகுதிகளில் இதுபோல் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக ட்ரெண்ட் சொல்லுது என்பதுதான் அவருடைய ரிப்போர்ட்டு. இதற்கான காரணங்களில் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பாஜக இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே இந்த தேர்தலில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், கிட்டத்தட்ட அனைத்து வேட்பாளர்களும் ஸ்டார் வேட்பாளர்களாக இருப்பது. அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை, அதுக்கு ஒரு வாய்ப்பு. எல்லா வேட்பாளர்களும் ஸ்டார் வேட்பாளர்களாக இருக்க முடியாது. ஆனாலும் இந்த முறை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை எடுத்துக்கொண்டால், அது ஆளுநராக இருந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய அமைச்சராக இருக்கிற எல் முருகன், பாஜக மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை, முன்னாள் மத்திய அமைச்சராக இருக்கிற திரு பொன் ராதாகிருஷ்ணன், இப்படி பாஜகவில் அதுபோல் சட்டமன்ற கட்சி தலைவராகவும் முன்னாள் அதிமுக அமைச்சராகவும் இருந்த நயினார் நாகேந்திரன், இப்படி ஒவ்வொரு வேட்பாளரை தேர்வு செய்யும் போதும் அவர்கள் வந்து இவர்களுக்கு பதில் இன்னொரு வேட்பாளரை நிறுத்தியிருந்தால், இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு பதில் அங்கே ஒரு சுப்பிரமணியனையோ இன்னொரு வேட்பாளரையோ நிறுத்தியிருந்தால் நயினார் அளவுக்கு அவருக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குமா என்ற ஒரு ஒப்பீட்டின் அடிப்படையில் அவர்கள் நயினார் நாகேந்திரனை நிறுத்தியிருக்கிறார்கள். அதே போல் இங்கே தென் சென்னையிலே தமிழிசை அவர்களை நிறுத்தியிருக்கிறார்கள். இதுபோல் ஒவ்வொரு இடத்திலும் அதிகபட்சமாக ஃபேஸ் வேல்யூ உள்ளவர்களை நிறுத்த வேண்டும் என்பதை பாஜகவில் மட்டுமல்ல, அந்த கூட்டணியிலும் அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்தை ராமநாதபுரத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள். டிடிவி தினகரன் அவர்களை தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட வைத்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் இந்த மாதிரி தலைவர்கள் யாரும் போட்டியிடாத நிலையில் பாஜகவிடமிருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் டாக்டர் அன்புமணியின் மனைவி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இப்படி ஒவ்வொரு கட்சியும், பாஜக மட்டுமல்ல, இங்கு பாரிவேந்தர் இருக்கிறார், தேவநாதன் யாதவ், என்ன இருந்தாலும் அவர் சிவகங்கையில் அவர் ஒரு விஐபி தான். அந்த மாதிரி ஒவ்வொரு வேட்பாளரையும் விஐபியாக இருக்க வேண்டும், இதன் மூலமாகவாவது வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்குமா என்பதுதான் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதன்படி தான் தொடர்ந்து வேலை செய்து வருகிறார்கள். இன்னொன்று, அவர்கள் பணம் செலவழிப்பார்களா இல்லையா என்பது அடுத்த கேள்வி. பொதுவாகவே பாஜகவில் தலைமையில் இருந்து பணம் இதுபோல் தேர்தலுக்கு பணம் செலவு செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் என்ன விமர்சனம், இப்போ கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எனக்கு வந்து மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிற அளவுக்கு என்னிடம் பணம் இல்லை என்று சொன்னார். அப்படின்னா டாக்டர் தமிழிசை அவர்கள்ட்டையும் அண்ணாமலை அவர்கள்ட்டையும் எல்முருகன் அவர்கள்ட்டையும் அவ்வளோ பணம் இருக்கா அப்படின்ட்டு இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கூட கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்படி ஒரு கருத்து பாஜகவில் இருந்தாலும் இந்த முறை பணத்தையும் செலவழிக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதன் மூலமாகவாவது அதிமுகவை தாண்டி 2வது இடத்துக்கு வந்துவிட முடியுமா என்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான முயற்சியிலே அந்த சாமதான தண்டபேதம் அனைத்து வகைகளையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த நிலையில்தான் இப்படி ஒரு ரிப்போர்ட் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினுக்கு செல்ல, அவர் அந்த 10 to 15 அந்த தொகுதிகளை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்களுக்கே அவரே பேசி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி ஒரு தகவல் வருதே, இது சாத்தியமா, ட்ரெண்ட் அப்படி இருக்கா என்றதெல்லாம் தீர விசாரிக்கிறார். அதில் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், அந்த 10லிருந்து 15 தொகுதிகளிலே பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் தலைவரை அதுக்கு வாய்ப்பே இல்லை
என்றுதான் பதிலளித்திருக்கிறார்கள். இதே நேரம் இதே போன்ற இன்னொரு பாஜக அதிமுகவை முந்திவிடக்கூடும் என்ற சிஎம்முக்கு போன அதே மாதிரியான ஒரு ரிப்போர்ட் எடப்பாடி பழனிசாமிக்கும் கிடைத்திருப்பதாகவும் அவரும் இதுபோல் அதிமுக மாவட்ட செயலாளரிடம் இது பற்றி விசாரணை நடத்தி கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். இதில் இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்னென்னா, ஏற்கனவே திமுக ஆளுங்கட்சி அவங்க ஓட்டுக்கு பணம் கொடுப்பார்கள், ஆனால் நாம் எதிர்க்கட்சி, அதனால் நாம் பணம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்று எடப்பாடி பழனிசாமி சில அதிமுக மாவட்ட செயலாளர்களிடம் தெரிவித்திருந்தார். இதை எதிரொலிக்கும் விதமாக, இதை மெய்ப்பிக்கும் விதமாக கள்ளக்குறிச்சியிலே போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் குமரகுரு எல்லாருக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காத, யார் ஓட்டு போடுவாங்களோ அவங்களுக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதும், எல்லாருக்கும் பணம் கொடுத்து வேஸ்ட் ஆக்காத என்று செயல் வீரர்கள் கூட்டத்திலேயே கள்ளக்குறிச்சி வேட்பாளரும் எடப்பாடிக்கு மிக நெருங்கியவருமான திரு குமரகுரு பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சூழலில் அதிமுகவும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க தயாராகிறது என்ற ஒரு முடிவு அங்கிருந்து எடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல்கள் வருகின்றன. பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக 10 முதல் 15 தொகுதிகள் என்று திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் திமுக மாவட்ட செயலாளர்களிடம் கூறியிருப்பது எச்சரிக்கை செய்வதற்காகவா? ஏன்னா இப்போயே திமுக நாங்கள் 39 இடத்தையும் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மிதப்பு வரலாம். அந்த மிதப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து தேர்தல் ரிசல்ட்டு வர்ற வரைக்கும் எதுவும் நிச்சயம் கிடையாது, வாக்குப்பதிவு முடியும் வரை தீவிரமாக உழைக்க வேண்டும் என்பதற்காக திமுக போடும் ஸ்ட்ராட்டஜியாக கூட இது இருக்கலாம் என்ற ஒரு தகவலும் சம்பந்தப்பட்ட சில திமுக மாசேக்களிடையே கூட பேசப்படுகிறது. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.